புதுப்பேட்டை இருக்குதுல படம், அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காசிமேடுன்னு தான் இது பண்ணியிருந்தாங்க. அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட் வந்து செலெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரமுகி படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் பாடி கார்டுக்கும் ஆளுங்க செலக்ட் பண்ணிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏஜென்ட்டாக இருக்காங்க பாபண்ணா, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க, அன்பு பாபண்ணா. அப்படி போகும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வட சென்னை இதுக்கு போனோம், இந்த படத்துக்கு புதுப்பேட்டைக்கு போகணுன்றது தான் எனக்கு கூட ஆசை, நடிக்க போனோம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஆசை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் பர்சனல் பாடி கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சஃபாரி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இப்போது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரும் பாடி பில்டர். அவருக்கு அந்த சஃபாரி ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து புதுப்பேட்டைக்கு போனோம் இதுக்கு. அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா ரஜினி சாருக்கு பர்சனல் பாடி கார்டாக போகாமல் நடிக்கிறதுக்கு வந்துட்டார். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் உடம்புக்கு எனக்கு தான் செட் ஆகும். இப்போ நான் வேற வழி இல்லாமல் என்னை அங்கே அனுப்பி விட்றாங்க. ஆனால் வேற இவங்களை சொல்கிறது தான் கேட்டாகணும். சரி, அப்புறமா வந்து ரஜினி சார்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து ஒரு பெரிய ஆசை கற்பனை இல்லை, ரஜினி சாரை பார்க்கணுன்றது பெரியது இல்லை. அப்போ எனக்கு வந்து எப்போனாலும் நடிச்சுக்கலாம், முதல்ல சாரை போய் பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. சக்தி தந்திரும் அன்னை டேட்ஸ். அன்னை என்றால் அன்பு, அன்னை டேட்ஸ் என்றால்